வெல்கம் பேக் டு அவர் சேனல் தையல் டிசைனர் கோச்சர். இன்றைக்கி வந்து ஜர்தோசியில் ஸ்டிச் நம்பர் 21 பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 11 இல்லைனா 10 ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். 10 எடுத்துக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறமா ட்ரிம்மர், ஜர்தோசி கட் பண்ணுறதுக்குன்னே தனியாக ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜர்தோசிக்குன்னு தனியாக நீங்கள் ட்ரிம்மர் எப்போவுமே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜர்தோசி வந்து ஷார்ப்பாக வந்து கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜர்தோசியில் எந்தில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறீங்களோ சேம் கலருக்கு வந்து நீங்கள் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நூல் வந்து கோத்துட்டு ஒரு தடவை கோத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப திக்காகவும் நம்ம த்ரெட் எடுக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸை எடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டாலே ஓகே தான். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றாவே முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழேருந்து ஊசி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோடைய எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு ஜர்தோசியை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. நம்மளோட ரைட் ஹேண்டில் வந்து ஊசி இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஜர்தோசிக்கு பின்னாடி, ஓகேவா, ஜர்தோசி முன்னாடி ஜர்தோசிக்கு பின்னாடி வச்சு 2 தடவை சுற்றி அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த நூலை கொஞ்சம் எடுத்து விட்டு அதை ட்விஸ்ட் பண்ண மாரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊசியை வந்து கீழே இழுக்கணும். அந்த நூலை வந்து கீழே இழுக்கணும். அப்படி இழுக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ட்விஸ்ட் ஆகி மேலே வரும். அப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நான் த்ரெட்டை பிடிச்சிருக்கேன், ரைட் ஹேண்டில் தான் ஊசி இருக்குது. இது நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேவா? ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ஸ்ப்ரிங்காக வந்துடும். லைட்டாக வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அது வந்து ட்விஸ்ட் ஆகி நமக்கு மேலே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டாக வந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 தடவையாவது அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஜர்தோசியை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், புரியாதவங்க மறுபடியும் பாருங்கள். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்டில் நம்ம த்ரெட்டை பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டில் ஊசி இருக்குது, அது ஜர்தோசியோடைய பின்பக்கமாக இது பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து ஊசியை குத்துனதுக்கப்புறம் தான் நூலை வந்து நான் பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நூலை வந்து பிடிச்சி இழுக்கிறேன். இழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டே தான் வந்து ரைட் ஹேண்டில் இருக்க அந்த நூலை வந்து கீழ்ப்பக்கமாக நான் இழுக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஜர்தோசி அப்படியே மேல் பக்கமாக ட்விஸ்ட் ஆகி அது வந்து நமக்குன்னு ஒரு நாட்டாக வந்து விழும். நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப கண்ணாப்பின்னு பிடிச்சி இழுத்திங்கன்னா ஜர்தோசி இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே இழுத்து வந்துடும். அது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்ஸாக ஆகிடும். அப்போ அது வந்து நல்லா இருக்காது. இதை மறுபடியும் இன்னொரு தடவை வந்து நான் பொறுமையாக பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழ் வழியாக ஊசியை குத்தி மேல் வழியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜர்தோசியை வந்து லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த எண்டில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் நூலை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஊசி நல்லா குத்துனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் டைட் கொடுக்கணும். டைட் கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அது வந்து சுருளிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக வருது பாருங்கள், அது வந்து நமக்கு இப்போ ஊசியை வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறோமா, அந்த நூலை கீழே பிடிச்சி இழுக்கிறோமா, அப்படி இழுக்கும் போது அந்த ட்விஸ்ட்டாக இருக்கிறது மேல் பக்கமாக வந்து அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நாட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டும் ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா இது பண்ணுற ரொம்ப கஷ்டன்றனால